சிவகார்த்திகேயனுக்கு இப்போ 3வது குழந்தை பிறந்திருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆமாங்க. அவருக்கு 3வது ஒரு பையன் பொறந்திருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா அவங்களுக்கு பேர் வைக்கிற செரிமனி அவங்க வீட்ல பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் தான் நீங்க இப்ப இந்த வீடியோல பார்க்குறீங்க. இவங்களுடைய பொண்ணு பேரு ஆராதனா அண்ட் 2வது பையன் பேரு குகன். இப்போ 3வது பையனுக்கு பவன் சிவகார்த்திகேயன்னு பேர் வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனுக்கு இந்த பொசிஷனுக்கு சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. பட் ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துருந்துச்சு. அதாவது அவர் ஒய்ஃபோட அவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம். பட் இப்போது 3வது குழந்தை பிறந்திருக்கிறது அந்த வீடியோஸ்லாம் அவர் ஷேர் பண்ணி தன்னோட ஃபேமிலியோட தான் சந்தோஷமாக இருக்கிறத தன்னோட சோஷியல் மீடியாவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. கான்ட்ரவர்சி என்னன்னு பல பேருக்கு தெரியாது. மியூசிக் டைரக்டர் டி இமான் அவரோட ஒய்ஃபோட டிவோர்ஸ் நடந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சிவகார்த்திகேயன் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் இந்த மெயினான கான்ட்ரவர்சி. இந்த ஒரு கான்ட்ரவர்சியால் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் லைட்டாக அடி வாங்குச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் ரீசெண்டாக அயலான் படம் சரியாக போகலை. இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும் அதுக்கிடையே இவருக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயத்தை அவரோட ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.